ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தான் வந்திருக்கோம். மோஸ்ட்டாக நம்ம கொளத்தூர் வந்தாலே வந்துட்டு சண்டேஸில் தான் வருவோம். பட் வீக் டேஸில் வந்தால் எப்படி இருக்கும், அதுவும் நம்ம ஈவினிங்கில் வந்தால் இப்படிலாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலான்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஈவினிங் டைமில் வந்திருக்கோம். ஸோ நீங்களும் வீக் டேஸில் வரதா இருந்தால் என்னென்ன இருக்கும், இல்லை சண்டே மட்டும்தான் நமக்கு நிறைய ஃபிஷஸ் அவைலபிளாக இருக்குமா, வீக் டேஸில் இருக்காதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ வீக் டேஸ்லேயும் ஃபிஷஸ் அதிகமாக இருக்கான்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்க்குற ஃபிஷ் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு ஸ்கேட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாலாம் இருக்காது, ஏரி மீன் மாதிரி தான் இருக்கும். பட் இது டேங்க்லேயும் வளர்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஏஞ்சல் வந்துட்டு இருக்கு. நார்மல் ஏஞ்சலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இதே இடத்துல அவைலபிளாக இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா யூஸ்வலா இருக்கக்கூடிய மீன், அதாவது மாலி ஃபிஷ், அண்ட் தென் கோல்டு ஃபிஷ், ஷார்க்கு, பீட்டா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் எல்லாமே யூஸ்வலா எல்லா ஷாப்ஸ்லையும் காமனாக இருக்க தான் போகுது. பட் ஒரு ஷாப்லையும் ஒரு கலர், டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் லைனேஜ் இருக்கும். ஸோ அப்படிதான் மாறுமே தவிர இந்த மாலி ஃபிஷ், கப்பீஸு, பீட்டா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனான ஃபிஷ் நம்ம பார்க்க போகிற எல்லா ஷாப்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஃபிஷர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த கொளத்தூர் மார்க்கெட்டில் நீங்கள் டேங்க் வாங்கலாம், டேங்க் டெக்கர் பண்ணுறதுக்கான திங்ஸ் வாங்கலாம். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஒரே இடத்துல கிடைச்சிரும். இந்த ஏரியா ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி அக்வாரியமாக தான் இருக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வுட்டு அந்த செட்டப் ஃபுல் டெக்கரோடய பார்த்தீங்கன்னா டேங்க் வந்துட்டு செல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய டேங்க். இதுலேயே பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் செடி அந்த ட்ரிஃப்ட் வுட்லாம் போட்டு ரெடியாக வச்சிருக்காங்க. அண்ட் தென் பிளான்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது நிறைய வெரைட்டிஸில், டிஃப்ரெண்ட் கலர்ஸில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளான்ஸ்மே ஏகப்பட்டது இருக்குது. ப்ரைஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா பேக்கெட் 60 rupees தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ்ஷஸ்மே மோஸ்ட்டாக சண்டேஸில் தான் இந்த பேக்கெட் ஃபிஷ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் நான் இப்போ ஓப்பனிங்லேயே ஒரு சில கடையில் பேக்கெட் ஃபிஷ் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் உள்ளே போய் நம்ம டெப்த்தாக பார்ப்போம் எவ்வளோ தான் இருக்குது. இல்லை சண்டேஸில் மட்டும்தான் நமக்கு பேக்கெட் ஃபிஷ் அதிகமாக கிடைக்குமா, நார்மல் டேஸ்லையும் கிடைக்குமான்றது வந்துட்டு நம்ம இன்னும் டெப்த்தாக உள்ளே போய் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஷாப்பில் பார்த்தோம்னா நமக்கு ஓப்பனிங்லேயே வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லான இந்த டெட்ரா வெரைட்டிஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது கூடவே இந்த ஒயிட் கலர் கோழிக்கார் ஃபிஷ் வந்துட்டு இருந்தது. அண்ட் தென் பார்த்தோன்னா நமக்கு மாலி ஃபிஷஸ், இந்த டஸ்ட் கோல்டு டைப்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மாலி ஃபிஷ் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு நமக்கு இந்த ஷாப்பில் இருந்துச்சு. ஸோ இதோட பேர் என்னன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம ஃபில்டருக்கு வைக்கிறதுக்காக இந்த ஆர்கானிக் ஃபில்ட்ரேஷன் செட்டப் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு உங்களோட ஃபில்டர் சிஸ்டம்குள்ளே போட்டு தண்ணியை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷஸ்க்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸில், டிஃப்ரெண்ட் சைஸஸில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த ஷாப்பில். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸுமே ட்ரிஃப்ட் வுட் இருக்குது. ட்ரிஃப்ட் வுட்டை தவிர்த்து ஸ்டோன்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு வீட்டில் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா என்ன கலர் ஃபிஷ் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்போம். பட் நீங்கள் என்ன கலர் ஃபிஷ் செட் பண்ண போகிறீங்க அப்படின்றத யோசிச்சுட்டு அந்த ஃபிஷ்ஷுக்கு சூட் ஆகிற மாதிரி ஸ்டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே கொளத்தூரில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஸ்டோன்ஸுமே நீங்கள் வீட்டில் என்ன ஃபிஷ் வச்சுருக்கீங்களோ அந்த கலருக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்களே சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன், நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் நமக்கு ஸ்டோன்ஸ்லேயே எவ்வளோ வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்படியே இந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்ல பார்த்தோம்னா நமக்கு ஃபிளாரிங் டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்தது. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ்காகவே பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க போல இருக்கு. மோஸ்ட்டாக அங்கே பீட்டா ஃபிஷ் தான் வந்துட்டு அவைலபிளாக இருந்துச்சு. மோஸ்ட்டாக எல்லா பீட்டா ஷாப்லையும் பார்க்குற மாதிரி தான் நமக்கு இந்த ப்ளூ அண்ட் ரெட் கலர்லாம் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு. அந்த எல்லோ கலர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய கலர்ஸ் இங்கே இருந்துச்சு. இந்த தவிர்த்து நமக்கு நார்மலான இந்த ஒரு சில கோல்டு ஃபிஷ் வெரைட்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஷாப்ல அவைலபிளாக இருந்துச்சு. இந்த டெக்கரேஷன் டேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க 3Dல இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 3D மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி ஓட்டுற அந்த போஸ்டர் வந்துட்டு நமக்கு எம்போஸ்டா இருக்கு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய அதுலேயே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. இந்த ட்ரிஃப்ட் வுட்டே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேம்பு மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக பார்த்தீங்கன்னா அவங்களே ஆல்ரெடி கஸ்டமைஸ்டாக டெக்கர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை கூட நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தோம்னா டிகே அக்வாரியம்னு சொல்லிட்டு இருந்தது. இங்கேயுமே வந்துட்டு நமக்கு ஒரு சில பேக்கெட் ஃபிஷஸ் வந்துட்டு அவைலபிளாக இருந்தது. ப்ளூ கோல்டு, அண்ட் தென் கௌராமி, டெட்ரா, இந்த மாஃப் ஃபிஷ்ஷு,
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேக்கெட் ஃபிஷஸ் அவைலபிளாகவே இருந்தது. இங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ரோட் சைடுல ஒரு ஷாப்ல வந்துட்டு நம்ம டேங்க் டெக்கர் பண்றதுக்காக ஏகப்பட்ட டாய்ஸ் வந்துட்டு இருந்தது குட்டி குட்டியா. அதுலயும் இது பார்த்தீங்கன்னா ரேடியம் டாய்ஸ். ஸோ இதை நீங்க உங்க டேங்க்ல வைக்கும்போது நீங்க நைட்ல எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாலுமே உங்க டேங்க்ல வந்துட்டு இந்த டாய்ஸ் மட்டும் க்ளோ ஆகும். இதை தவிர்த்து நார்மலான டாய்ஸ்மே வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க டேங்க்ல வைக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. குவாலிட்டியாகவுமே பார்த்தீங்கன்னா டாய்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட டேங்க்குக்கு இந்த மாதிரி டாய்ஸ் தேவைப்படுது, இல்லை நீங்க புதுசா டேங்க் செட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா உதயம் அக்வாட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்தது. இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்லயே வந்துட்டு இந்த இம்போர்ட்டட் வெரைட்டி மாலி ஃபிஷஸ் வந்துட்டு வச்சிருந்தாங்க. அதுலயே ஆரஞ்சு கலர் வந்துட்டு அதிகமா இருந்துச்சு. அந்த ஒயிட் கலர் கூட பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. சைஸ் கொஞ்சம் டைனியா இருந்தது இந்த ஒயிட் கலர். ஸோ இந்த இம்போர்ட்டட் வெரைட்டி மாலி ஃபிஷஸ் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய ஷாப்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுவுமே அவைலபிளா இருக்கு. பட் ப்ரைஸ்மே பாத்தீங்கன்னா நார்மல் மாலி ஃபிஷை கம்பேர் பண்ணும்போது அதிகமா தான் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் மாலி ஃபிஷ் தான். நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய பிளாக் மாலி, ஒயிட் மாலி, ஆரஞ்ச் மாலி தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பீஸ் 10 rupees, பேர் 20 rupees வரும்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பேரட் ஃபிஷ். இது பார்த்தீங்கன்னா இது ரெட் மாலி. இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அட்ராக்டிவா நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருந்துச்சு. பேர் 200 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா மாலிலேயே வந்துட்டு ஸ்வாட் டைல்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வால் பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்வாட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஸ்வாட் டைல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஷாப்ல பார்த்தோம்னா எப்பவுமே நிறைய இம்போர்ட்டட் ஃபிஷஸ் தான் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். எப்பவுமே கொஞ்சம் யூனிக்கான ஃபிஷஸ் அது மாதிரி தான் பாத்தீங்கன்னா இங்க வச்சிருப்பாங்க. ஃபிஷஸ் மட்டும் இல்லாம நமக்கு இங்க பிளான்ஸ்மே வந்துட்டு ஏகப்பட்டது அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்கள் மற்ற ஷாப்ஸில் பார்க்கறத விட இந்த ஷாப்பில் வந்துட்டு நீங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் அழகாக சின்ன சின்ன கப்பில் அழகாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ப்ரைஸ்மே அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நமக்கு காஸ்ட்லியாக தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நீங்கள் யாராவது பிளான்டட் டேங்க் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஷாப்பில் வரலாம். ஸோ இங்கே பிளான்ஸ் வந்துட்டு இப்போ காட்டுற பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட பிளான்ஸ் வெரைட்டிஸ் வந்துட்டு இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி லீவ்ஸ் பேட்டர்ன் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி லீவ்ஸ் பேட்டர்னில் பார்க்கலாம். கலர்ஸ் வைஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் ஷாப் தான். ஸோ ஏஞ்சல்ல இந்த கலர் வந்துட்டு கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். ஸோ அதுவுமே இங்கே அவைலபிளா இருக்கு. இதை தவிர்த்து ஜீப்ரா ஃபிஷ்ல பார்த்தோம்னா வேல் டைல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே இங்கே இருக்கு. இது கொஞ்சம் சைஸ் பெருசா வரும். நார்மல் ஜீப்ராவோட சைஸ் பெருசா இருக்கும். டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசா இருக்கும். அதான் வேல் டைலு. இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா பார்க்கக்கூடிய ஆஸ்கர் ஃபிஷ் தான். அல்பினோ ஆஸ்கர் நினைக்கிறேன். அல்பினோ ஆஸ்கர் அண்ட் தென் டைகர் ஆஸ்கர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இதுலயே இருக்கு ஆஸ்கர்லயே. இப்போ பார்க்குற இந்த மாலி ஃபிஷ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருந்தது. நானும் இந்த வெரைட்டி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்குறேன். பிளாக், ஒயிட், ரெட் மிக்ஸ்டா பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதுவும் ஸ்வாட் டைல்ல வந்துட்டு இருந்துச்சு. மோஸ்டா பார்த்தோம்னா இந்த மாலி ஃபிஷ், இந்த கப்பி ஃபிஷ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இப்போ நிறைய ரேர் வெரைட்டிஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா கிடைக்குது. நம்ம ரொம்ப சீக்கிரமா நம்ம டேங்க்ல இந்த மாலி ஃபிஷ், கப்பி ஃபிஷ் எத்தனை வெரைட்டி இருக்கோ எல்லாத்துலயுமே ஒரு ஒரு பேரை வாங்கி நம்ம செட் பண்ணலாம். ஸோ அந்த செட்டப் உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக மாலி அண்ட் கப்பி இது ரெண்டுத்துலயுமே இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸுமே வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு செட்டப் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா ஃப்ளாரசன்ட் டைகர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு பிங்க் கலரு. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கிரீன் கலர் வரும். இந்த ஃப்ளாரசன்ட் கிரீன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கலர்லயுமே பாத்தீங்கன்னா இருக்கு இந்த மாதிரி.
இது பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஏஞ்சல். நம்ம ஆல்ரெடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதே ஃபிஷ் தான். ஸோ இந்த ஷாப்ல வந்துட்டு நமக்கு நெறையா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா போலார் பேரட்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்ல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு எக் லே பண்ணி அதுலேருந்து வர குட்டிய பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் இதுவே வந்து பார்த்து வளர்த்துக்கும். இது பார்த்தீங்கன்னா கோல்டுலயே கொஞ்சம் அட்ராக்டிவான வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த கோல்டு வளர்க்கறதுலயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபில்ட்ரேஷன் கொஞ்சம் பக்காவா செட் பண்ணா தான் பார்த்தீங்கன்னா, கோல்டுலாம் கொஞ்சம் ஈஸியா வளர்க்க முடியும். இந்த வீக் டேஸ்ல வந்ததுல நான் பெருசா நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப வந்ததுல இருந்து நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் எல்லா ஷாப்லயுமே வந்துட்டு இன்னைக்கு தான் வந்துட்டு வாட்டர் சேஞ்ச் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வீக் டேஸ்ல தண்ணி மாத்தி நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சுப்பாங்க போல இருக்கு. சாட்டர்டே, சண்டே நிறைய பேர் பாக்குறதுக்கு, வாங்குறதுக்குலாம் வருவாங்க. ஸோ அவங்க முன்னாடி வந்துட்டு பக்காவா பிரசன்ட் பண்றதுக்காக இந்த கிளீனிங் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா, இந்த வீக் டேஸ்ல தான் பாத்தீங்கன்னா நடக்குது. ஸோ அதனால அவங்க ஒரே பிஸியா தான் இருக்காங்க. அந்த கிளீன் பண்ற ஒர்க்ல பாத்தீங்கன்னா, ஷாப்ஸ்ல எல்லா இடத்துலயுமே வந்துட்டு மோஸ்டா பிஸியா தான் பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீக் டேஸ்ல வந்தா இந்த பேக்கெட் ஃபிஷஸ்லாம் கிடைக்குமா அப்படின்ற இந்த டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இப்ப இத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா வந்துட்டு நீங்க வீக் டேஸ்ல வந்தாலும் உங்களுக்கு பேக்கெட் ஃபிஷஸ் அவைலபிளா தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. எல்லா ஷாப்ஸ்லயுமே வந்துட்டு போட்டுருக்காங்க. மோஸ்ட்டா அந்த சின்ன சின்ன ஷாப்ஸ்ல சண்டே மட்டும் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த ஷாப்ஸ் மட்டும் தான் கிடையாது. மிச்சபடி கடைகள்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு வெளியவும் வந்துட்டு இந்த மாரி ஏகப்பட்ட பேக்கெட் ஃபிஷஸ் நீங்க வீக் டேஸ்ல வந்தாலுமே வந்துட்டு அவைலபிளா தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க வீக் டேஸ் வர்றதுக்கு யோசிக்க வேண்டாம். கண்டிப்பா பேக்கெட் ஃபிஷ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வீக் டேஸ் கூட வந்துட்டு வரலாம். இப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. கோல்டுல இருந்து, ஷார்க்ல இருந்து எல்லா வெரைட்டிஸ்லயுமே வந்துட்டு உங்களுக்கு பேக்கெட் ஃபிஷஸ் அவைலபிளா இருக்கு. பட் மேபி பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சண்டேக்கும் வீக் டேஸ்க்கும் மாறுமான்றது எனக்கு தெரியல. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதுக்காக டெடிகேட்டடா வந்துட்டு உங்களுக்கு நான் கம்பாரிசன் பண்ணி போடுறேன். வீக் டேஸ்ல எப்படி இருக்கு, வீக்கெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்ற கம்பாரிசன் வீடியோவே நான் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்காக நான் போடுறேன். இந்த கம்பாரிசன் வீடியோ வேணுமா அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா சீக்கிரமா அந்த வீடியோ போடுறேன்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் வீக் டேஸில் கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சாட்டர்டே சண்டேஸில் மட்டும் தான் பேக்கெட் ஃபிஷஸ் கிடைக்கும்ன்றது கிடையாது. நீங்கள் எப்போ வந்தாலுமே பேக்கெட் ஃபிஷஸ் எல்லா ஷாப்லையும் அவைலபிளாக இருக்குது. இதை தவிர்த்து இந்த வீக் டேஸில் ஒரு சில ஷாப்ஸில் வந்துட்டு இப்போ தான் இந்த கிளீனிங் ஒர்க், இந்த டேங்க் கிளீன் பண்ணுற ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீக் டேஸில் தான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து நான் லாஸ்ட்டாக நோட்டீஸ் பண்ண விஷயம் வந்துட்டு ஐ திங்க் இந்த வீக் டேஸில் ஒரு சில ஷாப்ஸை வந்துட்டு நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். 8 o'clock மேலே, ஒரு 8:30 மேலே ஆனாலும் க்ளோஸ் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நைட் வரைக்கும் இருந்ததுனால நான் இதை பார்த்தேன். ஒரு சில ஷாப்ஸ் உடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில நாள் நான் சண்டே கூட வந்திருக்கேன். பட் அப்போலாம் இவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணி நான் பார்த்தது இல்லை மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாப். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் வீக் டேஸில் அனலைஸ் பண்ணது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் போகிறேன் அப்படிங்கிறப்போ நான் அதெல்லாம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுவேன். இது மட்டும் இல்லாமல் டெக் ரிலேட்டடாகவுமே பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வீடியோஸ் வந்துட்டு போடுவோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மொபைல் சர்வீசஸ் வீடியோனாலும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னாலும் அதுக்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் உங்களோட ஒரு புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்பைடி சைனிங் ஆஃப்.